இப்பொழுதும் எங்களுடைய கழகத்தின் பொதுச் செயலாளர் அம்மா அவர்களுடைய ஆணையை ஏற்று பாரத பிரதமர் சந்திக்க வேண்டும் என்று 3 நாள் காத்துக் கொண்டிருந்தோம். இதுவரை எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை. அவர் கலாச்சாரத்தை காட்டு உண்மைதான் இல்லை என்று நாங்கள் பெருமைப்படுகிறோம், அவருக்கு நன்றி சொல்கிறோம். ஆனால் நாங்கள்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள், பாரத பிரதமர் சேர்ந்த உறுப்பினர். நான் டெப்டி ஸ்பீக்கராக இருக்கலாம், அவர் பாரத பிரதமராக இருக்கலாம். ஆனால் இங்கே இருக்கின்ற எல்லா உறுப்பினரும் சமம்தான். எங்களை பொறுப்பேற்க இருக்கலாம், ஆனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களை சந்திப்பது பாரத பிரதமர் கடமை. ஆனால் எங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கவில்லை என்ற ஒரு கன இறுதியத்துடன் நாங்கள் இங்கிருந்து செல்ல இருக்கின்றோம். குற்றம் காண அப்படிங்கறதுக்கோசரம் நீங்க எங்களை பார்க்கல, அவமதிச்சிட்டாரு இல்லைங்க. பிரதம மந்திரிங்கிறவரு பார்க்கறதுக்கான முயற்சி பண்ணுவாரு, முடியலன்னா முடியல. ஆனா உங்க ப்ராப்ளம்க்கு சட்ட ரீதியா எலெக்டட் கான்ஸ்டிடியூஷனல் ஹெட் தமிழ்நாட்டில இருந்து வராரு. அவருக்கு ஓட்டு போட்டவர்களுக்கும் போடாதவர்களுக்கும் கூட அவர் முதலமைச்சர். அவர் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை எடுத்துட்டு வந்து சொல்லும் போது அவரை பார்க்காம இல்லையே முதலமைச்சர் பிரதம மந்திரி. ஆனா என்ன பார்க்கல, அதனால நீ என்ன அமைச்சிட்ட, தமிழ்நாட்டையே அமைச்சிட்டேன்னு சொல்றது சரியில்லைங்க.